வணக்கம் ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்படோஸ் செரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வயரிங் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம சொல்கிறது. இதான் பார்படோஸ் செரி. சின்னதுலேருந்தே ஷேப் பண்ணி வச்சுருந்ததுனால இப்படி இந்த ஷேப்பில் இருக்குது ஓரளவுக்கு. இது என்னோட அண்ணா கொடுத்தது எனக்கு. ஃபஸ்ட் இதை நம்ம லீஃபெல்லாம் டீஃபோலியேட் பண்ணிடுறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி இதை வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எல்லா லீஃபையும் டீஃபோலியேட் பண்ணிக்கோங்க. டீஃபோலியேட் பண்ணும்போதும் சிசர்ஸில் இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது ரொம்ப சீப் ரேட்டு தான், பட் நல்லாயிருக்கும். இந்த பிரேம்னாவோட சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. இது 20 or 25 அந்த ரேஞ்சு தான் இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்சு, பட் நல்லாயிருக்கும். இது மெட்டல், ஃபுல் மெட்டலு. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த பார்படோஸ் செரிக்கு வேணால் இந்த கையில் ப்ளக் பண்ணிக்கலாம். கையிலே இந்த லீஃபெல்லாம் டீஃபாலியேட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும் ஒர்க்கு. இது பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டீஃபாலியேட் பண்ணியாச்சு, லீஃப் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. கொஞ்சம் மட்டும் லீஃப் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லுக்குக்காக வச்சுருக்கேன். இது மட்டும் மேலே சின்ன சின்ன பட்ஸ் மட்டும் விட்ருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது தேவையில்லாத அந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெட் வுட்ஸ்லாம் இருக்குது இதில் சின்ன சின்னதாக, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதான் ட்ரங்க் லைனு. ஸோ நம்ம டீஃபாலியேட் பண்ணி விடும்போது இனி புது லீஃபெல்லாம் நல்லா வளரும். நிறையா பிரான்ச்சஸ், மல்டி பிரான்ச்சஸ் எல்லாம் வளரும். சேம் பிரேம்னா தான். இது ஒரு செரி பிளான்ட் ஆக்சுவலாக, பார்படோஸ் செரி. இதில் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெட் கலர் ஒரு ஃப்ரூட் வரும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கனால இது அந்த ஃப்ரூட்டிங் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் போன்சாய் பண்ணலாம். அதே மாதிரி லீஃபும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டி பிளான்ட்டு தான், நல்லா தாக்கி பிடிச்சி வளரும் எல்லா சூழ்நிலையிலையும். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். சின்னதுலேயே வயர் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாகி வயர் பண்ண முடியாது, பிரான்ச்சஸ் உடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் சின்னதுலேயே பேசிக் ஷேப்லாம் கொடுத்து வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்டிங் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளான்ட்டு. நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நம்ம போன்சாயில் ஃப்ரூட்டிங் வருது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கீழே பார்த்து போகிற பிரான்ச்சஸ்ஸு அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நமக்கு தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக நல்லா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த பிளான்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போவும் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக டேர்னிங் வயரிங் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வயர் பண்ணிக்குவோம். இந்த பிரான்ச்சஸ் கட் பண்ணிடுவோம் நம்ம. ஏன்னா அது இந்த இடத்துல ரிவர்ஸ் டேப்பரிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரே இடத்துல 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் வயர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 பிரான்ச்சஸ் மட்டும் இருக்குது. இதுக்கு மட்டும் வயர் பண்ணிக்குவோம். இந்த பிரான்ச்சை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கீழேருந்து இப்படி பார்த்து வளர்ந்துருந்துச்சு. இந்த பிரான்ச்சஸ்ஸு இப்படி இருந்து வந்தது. இந்த பிரான்ச்சஸ்லாம் மேலே இருந்துச்சு இந்த இதெல்லாம். ஸோ இதை டர்ன் பண்ணிக்கிறோம். இந்த பேடு சின்னதாக இருக்கும். அப்போ தான் இதில் சன்லைட் படும்போது இந்த பிரான்ச்சஸ் இந்த பேடிங்கும் நல்லா வளரும், இந்த பிரான்ச்சஸும் நல்லா வளரும். ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். மொத்தத்துக்கு போன்சாய்ங்கிறது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். எப்படி எந்த சைடு பார்த்தாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து டாப் வியூ பார்க்கும்போது வந்து ஒரு ட்ரீக்கான ட்ரையாங்கிள் லுக்கில் இருக்கும். ஒரு ட்ரீக்கான லுக் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.